Optimism isn't sunshine and rainbows. It's fixing things, changing the way we fix things. It's running the world on smarter energy. Because if optimism never stops, then change can't either. GE Vernova, the energy of change. திருமதி பிரேமா இந்த பேய பாத்தீங்க. நான் வந்து ஒரு நர்ஸ் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறேன். நான் ஸ்டூடெண்ட் நர்ஸா இருக்கிறப்ப வந்து எங்களுக்கு வந்து ரொட்டேஷன்ல வந்து நைட் ஷிஃப்ட் அப்படின்னு ஒண்ணு வரும், செஞ்சாகணும் ப்ராக்டிக்கல் வைஸ்ல. அப்ப இந்த ஒரு நைட் ஷிஃப்ட்ல வந்து நானும் என்னோட மிலி ஃப்ரெண்டும் தான் வந்து ரொட்டேஷன்ல போட்டிருந்தாங்க அந்த டைம்ல. அப்ப நானு இது வந்து ஒரு பிஸியான மெடிக்கல் வார்ட்னா லைக் ஃபுல்லி ஆக்கியூபைடான ஒரு மெடிக்கல் வார்ட். ஸோ நாங்க வந்து உள்ள போறப்போவே வந்து கொஞ்சம் ஹெவோக்கா தான் இருந்தது ஹோல் வார்டே. ஸ்டார்டிங் ஷிஃப்ட்ல எனக்கு தெரிஞ்சு வந்து ஒருத்தர் வந்து கொலாப்ஸ் ஆயிட்டு தே ட்ரை டு சிபிஆர் அண்ட் எவ்ரிதிங். அவரை வந்து ரிட்ரீவ் பண்ண முடியல. ஸோ வாட் ஹேப்பன், அந்த டைம்ல வந்து நாங்க சிபிஆர் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரிட்ரீவ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவங்க அழகா போட்டிலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இன்சார்ஜ் நர்ஸ்ன்னு இருப்பாங்க ஒருத்தவங்க, நாங்க ஸ்டூடெண்ட் நர்ஸ் இல்லையா, ஸோ இன்சார்ஜ் நர்ஸ்ன்னு இருப்பாங்க. அந்த ராத்திரி அவங்க பிஸியா இருந்தாங்க, அவங்க ஸோ டிஸ்பேச் பண்றதுக்கு வந்து ஆள் இல்லை. ஸோ அவங்க வந்து சொன்னாங்க, பரவாயில்ல நீங்க கூட வரியா, நம்ம போயிட்டு டிஸ்பேச் பண்ணிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. ஸோ வாட் எப்ப நான் என்ன பண்ணேன், அவங்க சொன்னாங்க எதுக்கும் நீ வந்து கால் பண்ணு ஃபாரன்சிக்கு. அப்ப அவரு வந்து ஓகே ஹந்தாலா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நாங்க என்ன பண்ணோம், ஓகே ஹந்தாலான்னு சொல்லணும். நான் என்ன பண்ணேன், அந்த இன்சார்ஜ் நர்ஸ் கிட்ட சொல்லிட்டேன் ஓகேக்கா போலி ஹந்தா அப்படின்னு. அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நாங்க 2 பேரும் தான் இறங்கணும் அந்த ஃபார்ம் எடுத்துட்டு. இது வந்து என்னன்னா ஃபாரன்சிக் யூஸ்வலா வந்து பேஸ்மெண்ட்ல தான் இருக்கும், ஆகு கீழே. ராத்திரிலாம் வந்து அந்த பேஸ்மெண்ட் பாதி ஹால்வே வந்து ரொம்ப ஒரு சைலண்டா யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நாங்க 2 பேரும் அங்க நடந்து போறப்ப அங்கெல்லாம் வந்து ஃபுல்லி வந்து எக்ஸஸ் கார்டு பாய்க்கிற சிஸ்டம். ஸோ இந்த ஃபாரன்சிக் கதவு முன்னுக்கு வந்தப்போ வந்து வெளியே வந்து ஒரு கதவு இருக்கும், அதை நீங்க டச் பண்ணிட்டு எக்ஸஸ் கார்டை டச் பண்ணிட்டு அதை திறந்துட்டு உள்ள வந்து ஒரு 2 பேரை நிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு டோர் இருக்கும், அது வந்து நீங்க வந்து கால் பெல் அடிக்கணும், அங்க தட்டணும். அங்க வந்து ஒரு இன்டர்காம் இருக்கும். ஸோ உள்ள இருக்கிறவங்க பேசுவாங்க நம்ம கிட்ட. ஸோ நாங்க என்ன பண்ணோம், எக்ஸஸ் கார்டை தட்டிட்டு உள்ள போயிட்டு அந்த அந்த ஒரு ஸ்பேஸ்ல நின்றுட்டு நான் கால் பெல் தட்டிட்டு இருந்தேன். அப்ப யாருமே வரல, யாருமே அட்டெண்டும் பண்ணல எங்க அந்த டைம்ல. ஸோ நாங்க அந்த ஃபார்ம் வச்சுக்கிட்டு நானும் அந்த மிலி நர்ஸும் வந்து ஃபார்மை வச்சுக்கிட்டு அங்க நின்றுகிட்டு இருந்தோம் அவ்வளவு நேரம். திருப்பியும் 3வது தடவை கால் பெல் தட்டுறப்ப ஒரு காய் ஒருத்தவங்க கோவப்பட்டு ஒரு மாதிரி உரும்புனா எப்படி இருக்கும், அந்த இன்டர்காம்ல வந்து எங்களுக்கு விலங்கு. இந்த மில்லியனர்ஸ் வந்து ரொம்ப பயந்துட்டாங்க, எனக்கு சத்தம் கேக்குது உனக்கு கேக்குதா அப்படின்னு. அப்ப அவங்க கொஞ்சம் பயம் வந்ததுக்கு அப்புறம் மூஞ்செல்லாம் மாறிடுச்சு அவங்களுக்கு. அப்ப இல்ல நம்ம இங்க இருந்து போலாம், எனக்கு வந்து சரியா படல அப்படின்னு சொன்னோன்னே நாங்க என்ன பண்ணோம், திரும்பி அந்த எக்ஸஸ் கார்டை அவங்க தானே எக்ஸஸ் கார்டு வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க தட்டுறப்ப கதவு திறக்கல. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எக்ஸஸ் கார்டை தட்டி புஷ் பண்ணிட்டு தான் உள்ள பூந்தோம், முடிஞ்சிச்சு. இது இந்த மாதிரி சத்தம் கேட்டோடனே நாங்க வந்து எக்ஸிட் பண்றப்ப திருப்பி அந்த எக்ஸ் கார்டை வைக்கிறோம், அது சத்தம் கேட்கும்ல. இந்த மாதிரி வந்து எக்ஸஸ் கார்டு தட்டுனா அதோட ஃபங்க்ஷன் சத்தம் கேட்கும், ஆனா சத்தம் மட்டும் தான் கேட்டு கதவு திறக்கல. அத்தனை தடவை தட்டுறாங்க கிணப்பு தடி புக்கா தடி போலி புக்கா அப்படின்னு ரொம்ப கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்டு இந்த சைட்டு வந்து அந்த சத்தம் வந்து அந்த கோவமா மூச்சு விடுற சத்தம் வந்து போக போக இன்னும் சத்தமா கேட்டுட்டு வந்துகிட்டு இருந்துச்சு. சோ அந்த டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப பயந்து போய் ஷி வாஸ் லைக் உட்காந்துட்டாங்க கீழே, ஹபீஸ்லான்னு சொல்லி ஒரு மாதிரி கீழே உட்காந்துட்டோனி. எனக்கும் பயம், ஆனா அவங்களை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா எனக்கு என்ன பயம்னா, இஃப் யூ காட் பாசிட்டிவ் ஆர் சம்திங், நான் அவங்க கூட அங்க மாட்டிக்கிட்டேனே, என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்கள சமாளிக்கிறதா இல்ல நான் பயப்படுறதா எனக்கு என்னன்னு தெரியல. அப்புறம் நான் சொன்னேன் அவங்களுக்கு கீழே இருக்கு, இல்ல நீ நர்வஸ் ஆகாத, நீ வேணா உனக்கு என்ன தெரியுமோ நீ படி, நீ ஏதாவது படி, குர்சி ஏதாவது இருக்கும் நீ படி அப்படி, நானும் எனக்கு தெரிஞ்சதை படி அப்படின்னு, நீ நியூமஸ் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல கொஞ்சம் அவங்க ஏதோ அந்த அவங்களோட ஐயெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் செஞ்சு அது போக போக அந்த ஹெவோக்ல வந்து போக போக தான் ரியலைஸ் பண்ணும் அந்த சத்தம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. Once she start to recite and everything, அந்த சத்தம் குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் திருப்பி நான் அவங்களோட எக்ஸஸ் கார்டை வாங்கி நான் தட்டுனேன், எனக்கு we can go out. அப்புறம் வெளியாயிட்டோன்னே அங்கிருந்து ஓடிருந்துதான் 2 பேரும் ஓடி நேரம் வாட்டுக்கு போயிட்டு அங்க போயிட்டு சொல்றோம் இந்த மாதிரி இல்ல. இப்ப மத்த நர்சஸ் எல்லாம் கேட்டாங்க, ஏன் டிஸ்பேச் பண்ணல, ஏன் ஒன்னும் டிஸ்பேச் பண்ணல அப்படின்னு. யாரும் இல்ல போல இருக்கு, முடியல, பரவாயில்ல நாங்க அப்புறம் இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன இருந்துச்சு, அந்த பிஸியில வந்து அந்த விஷயத்த நாங்க மறந்துட்டோம். ஆக்சுவலி அந்த அன்னைக்கு வந்து 3 இறப்பு இருந்துச்சு அந்த ராத்திரி. சிபிஆர் பண்ணி we couldn't retrieve them. இன்னொருத்தவங்களும் இறந்ததுக்கு அப்புறம் so we have to வேற வழி இல்லாம நம்ம கொடுத்துதான் ஆகணும் அந்த ஃபார்ம்னு சொல்லிட்டு 2 ஃபார்மையும் ஒரேடியா வந்து இவங்க வந்து டிஸ்பேச் பண்ணாங்க. அட்டெண்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பரவாயில்ல நான் போய் கொடுத்துறேன் அப்படின்னு. அப்ப அந்த டைம்ல வந்து அவங்க குடுக்கறதுக்குள்ளார
எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, பர்சனலா மெசேஜ் பண்ணோன்னே அவர் வந்து இங்கதான் எங்கேயோ இருந்திருக்கிறாரு, பரவாயில்ல நான் நேரா வாட்ல வந்துடுறேன், என் கையில கொடுத்துருங்க ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. அவர் வந்தப்ப அந்த ட்ரோலி தள்ளிட்டு வந்தப்ப இவங்க நர்ஸ் வந்து கேட்டாங்க, நீ ஆள் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் நீங்க வந்து எங்களை இறங்க சொன்னீங்க அப்படின்னு. அப்புறம் தான் இவரு சொல்றாரு, நான் அங்க இல்லவே இல்ல, நான் ஒரு ஆளு தான், நான் வேற வாட்டுக்கு போயிட்டேன், அங்க யாருமே இல்ல, 9 மணி தான் எங்களோட ஷிஃப்ட் ஸ்டார்ட் பண்ணும். அவர் சொன்னாரு 9 மணில இருந்து அங்க யாருமே இல்ல அப்படின்னு. அப்ப இவங்க என்ன சொன்னது யாரு எனக்கு சத்தியமா தெரியல அந்த டைம். ஆனா எனக்கு கன்ஃபார்மா தெரியும், கிளியரா எனக்கு விளங்குனுச்சு ஹந்தாலா அப்படின்னு சொன்னது. ஏன்னா என் போன் எடுத்த உடனே அந்த சைட் வந்து ஹெலோ அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லல. நான் என்ன பண்ணேன், யூஸ்வலா போன் எடுக்கிறாங்களே சொல்லிட்டு பட்டு இந்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன், அனுப்பலாமா அப்படின்னு தான் கேட்டேன் நான். ஸோ அந்த வாய்ஸ் மட்டும் தான் எனக்கு கேட்டுச்சு, ஹந்தாலா ஒரு காய் வாய்ஸ். அப்ப நான் இந்த நியூஸ் என்ன பார்த்த உடனே சொல்றேன், இல்ல நான் தான் கால் பண்ணேன், எனக்கு விளங்குனுச்சு ஹந்தாலா அப்படின்னு சொன்னது ஒரு காய் வாய்ஸ்ன்னு. அப்ப இவரு சொல்ற, இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு, நான் வந்து வேற வாட்டுக்கு போயிட்டேன் பாடி எடுக்கிறதுக்கு, ஃபாரன்சிக்ல யாருமே இல்ல அந்த டைம்ல, போன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு. அவரு கொஞ்சம் வயசானவர், சோ அவருக்கு இது பழகுன விஷயம் போல இருக்கு. அவர் சொன்னீங்க பேசல தூக்கு கச்சா அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. அப்புறம் ஆனா நாங்க 2 பேரும் உண்மையிலே பயந்துட்டோம் அந்த டைம்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் மாட்டிக்கிட்டு அந்த டைம்ல அந்த மாட்டிக்கிட்டே இருந்தது அந்த டைம்ல. என்ன நடந்துச்சுன்னு இருங்க, பாட்டுக்கு பிறகு நம்ம பேசுவோம் கண்டிப்பா.